வணக்கம். இந்த செய்தி அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நியூஸ் சேனல்ஸ்லயும் சோஷியல் மீடியாலையும் புது புது விதிமுறைகள், தேர்தல் வாக்குறுதிகள்னு ஏகப்பட்ட தகவல்கள் தினமும் கொட்டிட்டே இருக்கு இல்லையா? இதனால நிறைய குழப்பங்கள் வரலாம். அதனால எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாம வெளியாகியிருக்கிற தகவல்களை மட்டும் வச்சு ரொம்ப தெளிவா சுருக்கமா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பிளான் ரொம்ப சிம்பிள். ஒரு 3 விஷயங்களை தான் நாம அலச போறோம். 1 பாதுகாப்பு, அதாவது நம்ம வங்கி மற்றும் ரேஷன் கணக்குகளை பத்தி. 2 தயார் நிலை, மானியங்கள் மற்றும் வாக்குறுதிகளை பத்தின விவரங்கள். 3 திட்டமிடல், நம்ம அன்றாட வாழ்க்கையில வரப்போற சில மாற்றங்கள். சரி, முதல் கட்டமா நம்ம பேங்க் மற்றும் ரேஷன் கணக்குகள்ல உடனடியாக நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ மோசடிகளை தடுக்கிறதுக்காக ரிசர்வ் வங்கி ரொம்ப தீவிரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முக்கியமா இந்த 3 வகையான பேங்க் அக்கவுண்ட்ஸை முடக்க போறாங்க. முதல் விஷயம், 2 வருஷமா எந்த டிரான்சாக்ஷனும் நடக்காத டார்மெண்ட் அக்கவுண்ட்ஸ். 2வது, கடந்த 12 மாசமா செயல்படாத இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்ஸ். 3வது, ரொம்ப காலமா பைசாவே இல்லாத ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ஸ். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, உங்க அக்கவுண்ட் முடங்காம இருக்க உடனே ஒரு சின்ன பண பரிவர்த்தனை செஞ்சாலே போதும், உங்க அக்கவுண்ட் சேஃப் ஆயிடும். பேங்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மாநில அரசோட ரேஷன் கார்டு அப்டேட்டை கவனிச்சிங்களா? தொடர்ந்து 3 மாசம் 6 மாசம் இல்லனா 1 வருஷம் வரைக்கும் ரேஷன் கடைகள்ல எந்த ஒரு பொருளும் வாங்காம இருந்தீங்கன்னா அந்த கார்டுகள் போலியானவேன்னு கருதி ரத்து செய்யப்படலாம். இனி வரும் காலங்கள்ல அரசு நிதியுதவிகளை பெறவும் இந்த ரேஷன் கார்டு ஆக்டிவா இருக்கிறது ரொம்பவே அவசியம். இதுல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. உங்க ரேஷன் கார்டு முடங்காம இருக்கவும், எதிர்கால மானியங்களை ஈஸியா வாங்கவும் EKYC செயல்முறையை நீங்க கட்டாயம் செஞ்சாகணும். எப்படி செய்யறது? ரொம்ப சுலபம்தான். உங்க ஆதார் எண்ணை ரேஷன் கார்டு மற்றும் பேங்க் அக்கவுண்டோட இணைக்கணும். உங்க மொபைல் எண்ணை சரி பார்க்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக ரேஷன் கடைக்கு நேரா போய் அங்க இருக்கிற மிஷின்ல உங்க கைரேகையை பதிவு செய்யணும். இது செஞ்சுட்டா எந்த டென்ஷனும் இல்லாம அரசின் சலுகைகள் உங்க கைக்கு வந்து சேரும். சரி, இப்ப நம்ம அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சேஃப் ஆகிடுச்சு. அடுத்ததா 2026 தேர்தலை மையமா வச்சு வெளியாகி இருக்கிற மானியங்கள் மற்றும் வாக்குறுதிகள் பத்தின ஒரு தெளிவான பார்வைக்கு போலாம். சமீபத்துல வாட்ஸ்அப் நியூஸ்னு எல்லாத்துலயும் ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. மாநில அரசு சமீபத்துல கொடுத்த 5000 ரூபாய்க்கு போட்டியா மத்திய அரசு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 12000 ரூபாய் போட போறாங்களா? இது உண்மையா? இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும். உண்மையில சொல்ல போனா இது முற்றிலும் புதுசா கிடைக்க போற பணம் கிடையாது. வெளியாகி இருக்கிற தகவல்கள் படி பாத்தீங்கன்னா இது ஒரு மானிய ஒருங்கிணைப்பு. அதாவது விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டம், நிலுவையில இருக்கிற கேஸ் மானியம் மற்றும் உரமானியம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து முன்னுரிமை பெற்ற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரே தொகையா 12000 ரூபாய் செலுத்த பரிசீலனை நடந்துட்டு இருக்கு. இப்போ எந்தெந்த திட்டம் எங்கிருந்து வருதுன்னு ஒரு தெளிவான ஒப்பீடு பார்க்கலாம். மாநில அரசு பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பா 5000 ரூபாய் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. மறுபுறம் மத்திய அரசு இந்த 12000 ரூபாய் மானிய ஒருங்கிணைப்பு முன்மொழிகிறதா தகவல் வந்திருக்கு. இது தவிர பாஜக தேர்தல் அறிக்கையில குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும்னு ஒரு முன்மொழிவு இருக்கு. இது எல்லாமே பல்வேறு கட்சிகள் மக்களுக்காக முன்வைக்கிற திட்டங்களும் வாக்குறுதிகளும் தான். அது மட்டும் இல்லாம சமீபத்துல வந்த தேர்தல் அறிக்கையில இன்னும் சில அதிரடி வாக்குறுதிகளும் இருக்கு. வருஷத்துக்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள், எலக்ட்ரிக் வண்டி வாங்க பெண்களுக்கு 25000 ரூபாய் மானியம், ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம், சுய உதவி குழுக்களுக்கு 50 லட்சம் வரைக்கும் வட்டி இல்லா கடன், அப்புறம் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துவதுன்னு நிறைய அறிவிப்புகள் இருக்கு. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இந்த சலுகைகள் எல்லாமே எல்லாருக்கும் ஈஸியா கிடைச்சிராது. எதிர்காலத்துல எந்த திட்டம் வந்தாலும் அதற்கான தகுதி விதிகள் ரொம்ப கடுமையா தான் இருக்கும். குறிப்பா வருமான வரி கட்டுறவங்க, அரசு ஊழியர்கள், கார் வச்சிருக்கிறவங்க, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பில்லைன்னு தான் தகவல்கள் சொல்லுது. கடைசியா நம்ம அன்றாட வாழ்க்கையில இப்போ நடக்க போற சில முக்கிய மாற்றங்கள், புதிய அபராதங்கள் பத்தி பார்க்கலாம். நீங்க புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. தேர்தல் பாதுகாப்புக்காக மாநில எல்லையில மதுபானம் கொண்டு வரதுக்கான சட்டம் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்கு. முன்னாடி 4.5 லிட்டர் வரைக்கும் கொண்டு வரலான்னு இருந்த விதியை மாத்தி இப்போ வெறும் 90 மில்லி, அதாவது ஒரு சின்ன பாட்டில் கொண்டு வந்தா கூட அது குற்றம்னு அறிவிச்சிருக்காங்க. மீறினா கடுமையான ஆக்ஷன் இருக்கும். அதே போல கோடை காலம்ங்கிறதால குடிநீர் கேன்ஸ் வாங்குறப்போ உஷாரா இருங்க. தரமற்ற நீரை விக்கிற நிறுவனங்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு அரசு எச்சரிச்சிருக்காங்க. நீங்க வாங்குற தண்ணி கேன்ல FSSI தரச் சான்றிதழ், கம்பெனி பேரு, காலாவதியாகும் தேதி இதெல்லாம் கட்டாயம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. குடும்ப தலைவிகளுக்கு இது ஒரு நிம்மதியான செய்தி. உலக அளவுல நடந்த சில பிரச்சனைகளால கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து ஒரு சிலிண்டர் புக் பண்ண 45 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த இடைவெளியை குறைச்சு 20லிருந்து 25 நாட்களுக்கு ஒரு முறையே நீங்க சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம்னு அறிவிச்சிருக்காங்க. அரசியல் களத்துல ஒரு குவிக் அப்டேட்.
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் மேல தேர்தல் பிரமாண பத்திரத்துல நிதி விவரங்களை சரியா குறிப்பிடலன்னு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஆனா போதிய ஆதாரங்கள் இல்லாததால சென்னை உயர்நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஃபைனலா இந்த வாரத்துக்கான வெதர் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கேளுங்க. ஏப்ரல் 28 மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர பகுதிகளில் கனமழையும், ஏப்ரல் 30 நீலகிரி, கோவை, ஈரோடு, தர்மபுரியில சூறாவளி காற்றுடன் மழையும் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. மே 1ஆம் தேதி வாக்கில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுமா, அதனால வெளியே போறதா இருந்தா பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். ஃபைனலா ஒரு கேள்வி. 2026ல வரப்போற இந்த மாபெரும் கொள்கை மற்றும் மானிய மாற்றங்களை எதிர்கொள்ள நீங்க ரெடியா? உங்க ஆதார், பேங்க் அக்கவுண்ட், ரேஷன் கார்டு விவரங்கள் எல்லாம் சரியா லிங்க் ஆயிருக்கான்னு இன்னைக்கே செக் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி அலசலில் சந்திக்கலாம்.